your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Veranda Race. Banking மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. Mad Rapid, India's finest audio wearable brand. Starting at 999. எலெக்ஷன் இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகா பாலிடிக்ஸை மையப்படுத்தி ஒரு ரூரல் ஏரியாவில் ஊராட்சி ஒன்றிய தலைவர் போஸ்ட்டுக்கு நடக்கக்கூடிய ஒரு பாலிடிக்ஸ் தான் இந்த படம். அது ரொம்ப அழகா டீடைலிங்கா ரொம்ப சூப்பரா காட்டியிருக்காங்க. நம்ம பொதுவாக இந்த மாதிரி பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட படம் வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோ இருப்பாங்க, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் முதல்வர் அந்த மாதிரி கதைகள் பார்த்திருப்போம். எம்எல்ஏ எம்பி போஸ்ட்டுக்காக நடக்கக்கூடிய ஒரு ரிவெஞ்ச் அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ஸ்டோரிஸ் பார்த்திருப்போம். இதுல ஒரு ஊர், அந்த ஊருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ஊராட்சி ஒன்றிய தலைவர் போஸ்ட்டுக்கா இருக்கட்டும், இல்ல ஒன்றிய போஸ்ட்டுக்கா இருக்கட்டும், இதுக்குள்ள எவ்வளவு பாலிடிக்ஸ் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத ரொம்ப டீடைல்டா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரியான ஒரு விதத்துல வந்து காட்டியிருக்காங்க. இதுல ஒரு பெரும் பங்கு வந்து இந்த படத்தினுடைய டெக்னிக்கல் டீமுக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் மகேந்திரன் அவருக்கு வந்து ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். ஸோ எந்த அளவுக்கு அந்த ஒரு ரூரல் பிளேஸை நம்மளால வந்து அந்த இடத்துல இருந்து பார்க்குற மாதிரியான அளவுக்கு ரொம்ப சூப்பரா லைட்டிங்லாம் பண்ணி ரொம்ப அழகா நம்மள அந்த பிளேஸ்க்கே எடுத்துட்டு போற அளவுக்கு காட்டியிருக்காங்க. இந்த ஊருடைய ஜாகிரபியும் ரொம்ப சூப்பரா காட்டியிருக்காங்க. ஸோ அடுத்தபடி அந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் விஜயகுமாருக்கு வந்து நம்ம கடைசியாக வருவோம். ஜார்ஜ் மரியம் அவர்களுக்கு வந்து பர்சனலாவே எனக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஸ்பேஸ் எல்லாருமே கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் ரொம்ப நாளாக இருந்தது. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி மைனூட்டா ஒவ்வொரு டீடைலிங்காக ஒவ்வொரு சின்ன டைலாக்காக இருக்கட்டும் ரொம்ப அழகாக வேர்சடைலாக பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர். அதுக்கு வந்து கைதி ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருந்தது. பட் லியோவில் பெரிய அளவில் எதிர்பார்த்தோம், பட் அவருக்கான ஸ்பேஸ் அந்த படத்தில் இல்லை. பட் எனக்கு அந்த ஆதகம் இருந்துகிட்டே இருந்தது. மரியம் ஜார்ஜ் அவர்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ரோல் வந்து தமிழ் சினிமாவில் ஏதாவது ஒரு படம் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு, ஸோ அவருடைய எல்லா எமோஷன்ஸுக்கும் பொதுவாக அவரோட ஒரு இன்னசென்ஸ் இருக்கும். அவர் வந்து ஒரு அழுதாரு, ஒரு இன்னசென்ட் ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறாருன்னா நமக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பாதிப்பு வரும். அப்படி ஒரு ஆக்டர் அவரு. ஸோ அதுக்கான எல்லா ஸ்பேஸும் கொடுத்திருக்கு இந்த எலெக்ஷன் படம். ஸோ மரியம் ஜார்ஜுடைய ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த எலெக்ஷன் படத்தில் அவருடைய கேரக்டர் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ஒரு பதவி, ஒரு தொண்டனா வந்து ஒரு கட்சிக்கு வந்து விசுவாசமா ஒருத்தர் எப்படிலாம் இருக்க முடியுமோ அதை ரியாலிட்டிக்கு கொண்டு வந்து நடிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா திலீபன் வத்திக்குச்சியில் வந்து ஹீரோவா இன்ட்ரோ ஆனவர். இந்த படத்தில் வந்து டுவர்ட்ஸ் இன்ட்ரோல் வரைக்கும் ஒரு கிரே ஷேடான ஒரு ஆக்டரா தான் இருந்தாரு. எனக்கு ஒரு கெஸிங் இருந்துட்டே இருந்துச்சு, என்னடா இவர் இந்த மாதிரி கிரே ஷேடா நடிச்சிருக்காரு, ஆனா பார்க்க நல்லா தான் இருக்கு. ஏன்னா காலால வந்து அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பயங்கரமா பாசிட்டிவான ஒரு ரோல் வந்து நடிச்சிருப்பாப்ல. பட் இந்த இடத்துல நான் ஸ்பாய்லர் சொல்ல விரும்பல, ஒரு சின்ன ட்விஸ்ட் நடக்கும். அங்க திலீபன் தன்னால எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் ஆக்டிங்குடைய இன்னொரு சைட் அப்படின்றத வந்து காட்டி மிரட்டியிருக்காரு. அடுத்தபடியா பாவல் நவகீதன், மெட்ராஸ், வடசென்னை போன்ற படங்கள்ல பார்த்திருப்போம். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க. த்ரூ அவுட் த ஃபிலிம் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய இன்டர்வியூல வந்து டிரெக்டர் தமிழ் அவர்கள் இந்த எலெக்ஷன் படத்தை பத்தி நம்ம இன்டர்வியூ எடுக்கிறப்ப சொல்லியிருந்தாரு, ஒவ்வொரு ஆக்டர்ஸ்க்கும் ஒருடைய அனிமலுடைய கேரக்டரைசேஷன் வந்து நான் கொடுத்திருந்தேன். அப்படி பாவல் நவகீதன் அவர்களுக்கு வந்து ஒரு டாகுடைய ஒரு கேரக்டரைசேஷன் கொடுத்திருந்தேன். ஸோ படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவர் வந்து கையை இப்படி வச்சுட்டே தான் இருப்பாரு. ஏன்னா வந்து அது வந்து ஒரு லாயல்ட்டியை குறிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த இன்டர்வியூல அவர் பேசினதுக்கு அப்புறமே அந்த எதிர்பார்ப்பு எனக்கு இருந்துச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப சட்டிலா அது கொஞ்சம் கூட வந்து நம்மளுக்கு வந்து முகம் சுளிக்க வைக்காமல் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரீத்தி அஸ்ரானி, அயோத்தி போன வருஷம் அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படமா அமைஞ்சிச்சு. அதே மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்னொரு ஜானர்ல என்னாலையும் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ரோலும் ரொம்ப அழகா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்மளுடைய விஜயகுமார் அவர்கள் உரியடியா இருக்கட்டும், உரியடி 2வா இருக்கட்டும், ஃபைட் கிளப்பா இருக்கட்டும், ஒரு ரூரல் சப்ஜெக்ட்ல தன்னைத்தானே வந்து பொருத்திக்க அவரால் ஈஸியா முடியும். அவர் வந்து பயங்கர சூப்பரா செம்மையா அவருடைய ரோலை அடாப்ட் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு காமன் மேன் லைஃப்ல அரசியல் தலையிட்டா அந்த காமன் மேனை அந்த அரசியல் எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு லைஃப்ல கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்ற ஒரு பெயின் எல்லாம் வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு. குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன்ல உடஞ்ச அழுவுற சீன்லாம் நம்ம கிட்டத்தட்ட கொஞ்சம் அழ வைக்கிற மாதிரியான ஒரு வலியை, பெயினை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. டைரக்டர் தமிழ் வந்து இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லியிருந்தாரு, இந்த படம் வந்து பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் அப்படின்றதுனால விஜயகுமார் அவருடைய இன்புட்ஸுமே இருந்தது, தன்னால முடிஞ்ச இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காருன்னு. சூரிய போர்ட்ல வந்து ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டைலாக்குமே அது வந்து எய்தர் பொலிட்டிக்கலா இருக்கலாம், எய்தர் ரொமான்டிக்கலா இருக்கலாம், எல்லா விஷயம் வந்து ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு அவர் வசனமா. சோ இந்த படத்திலும் டைலாக்ஸ்க்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே ஹெல்ப் ஆயிருக்கு. இந்த படத்தினுடைய கிரியேட்டிவ் ப்ரொடியூசரும் விஜயகுமார் இருக்கிறதுனால அவருடைய இன்புட்ஸும் பாக்குறப்போ பயங்கரமா சூப்பரா தெரியுது. தான் ரொமான்ஸ் பண்ணா எப்படி இருக்குமோ அதுக்கேத்த மீட்டர்ல ரொமான்ஸ் பண்ணியிருக்காங்க. தன்னுடைய விஷயம் ஒரு ஸ்டண்ட் பண்ணா எப்படி இருக்குமோ அதுக்கேத்த மாதிரியான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. சோ இந்த விதத்துல ஓவராலா விஜயகுமார் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸா இருக்கும், இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு. டைரக்டர் தமிழ் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு கொடுத்தாகணும். ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஒரு மெயின் ஸ்ட்ரீமா நடக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் சினிமாவை
ஒரு சின்ன சின்ன ஆக்ட்ரஸை வச்சு நம்மளால ரொம்ப எங்கேஜிங்காக கிரிப்பிங்காக கொடுக்க முடியுன்ற அளவுக்கு ரொம்ப உண்மைத்தன்மையோட வந்து எழுதியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே அந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய ஒரிஜினாலிட்டி கெடாம டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்கும், ஃப்ரம் டைட்டில் கார்ட்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து நான் படத்தினுடைய டீமுக்கு பெரிய அளவில் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜயகுமார் அவர்கள்னாலே டக்குன்னு பொதுவாக எல்லாருக்கும் ஞாபகம் வருது வந்து அந்த உரியுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய இன்டர்வல், அந்த தாபா ஃபைட் தான். ஸோ அதனாலேயோ என்னமோ தெரியல, இந்த படத்தில் ஒரு முக்கியமான இடத்துல, ரொம்ப முக்கியமான இடத்துல ஒரு தாபா ஃபைட் இருக்கு. அங்கேயும் ஒரு பக்கம் வந்து உரியடியோடைய அந்த சீனை பார்க்குற மாதிரி இருக்கு. மேபி விஜயகுமாரும் அந்த தாபா ஃபைட்டும் வந்து படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும், இந்த காம்போ வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்றத டேரக்டர் ஃபீல் பண்ணதுனாலும் என்னமோ அந்த சீன் வச்சிருக்காரு. அந்த சீன் இந்த இடத்துலையும் வந்து ஒர்க் ஆயிருந்திருக்கு. பட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றிருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்கும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்து நம்மளை எங்கேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தது. பட் கிளைமேக்ஸ் முடிந்த விதம் மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்கலாமோ அப்படின்றது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பட் போஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து விஜயகுமார் ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு போறாரு. என்னதான் நம்ம லைஃப்ல வந்து அது வந்து பாலிடிக்ஸாக இல்லைன்னாலும் நான் வந்து எல்லா ஆர்ட் ஃபார்முக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம எவ்வளோ தூரம் நம்ம நினைக்கிற விஷயத்துக்கு, நம்ம போகணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு தோத்தாலும் பரவாயில்ல, திரும்ப ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தோட முடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அரசியல்றது வந்து ஒரு பதவி ஆசைக்காகவோ இல்ல பதவி வெறிக்காகவோ இல்ல வந்து ரிவெஞ்சுக்காகவோ மற்ற எந்த விஷயத்துக்காகவும் இல்லை. இங்க ஜெயிக்கணும் தோக்கணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி அரசியல் மக்களுக்கானது, சமூக நீதிக்கானது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல முடிக்கிறாங்க. அந்த இடத்துல பயங்கர கிளாப்ஸ் இருந்துச்சுங்க தியேட்டர்ல. படத்தினுடைய மிகப்பெரிய பில்லரா இருக்கக்கூடியது படத்தினுடைய மியூசிக். நான் வந்து பிளாங்கா போனேங்க. படத்தினுடைய கேஸ்ட் அண்ட் க்ரூ யாருமே தெரியாம சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பிளாங்க் மென்டாலிட்டியில போனேன். பாட்டெல்லாம் நல்லா இருக்கே அப்படின்றப்போ எடுத்து பார்க்குறப்போ இசை கோவிந்த் வசந்தா அப்படின்னு இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து விஜயகுமாரோட பயங்கர ஃபேவரட் கனெக்டா இருக்கக்கூடிய கோவிந்த் வசந்தா இந்த படத்திலையும் அவருக்காக ரொம்ப அழகான சாங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பொலிட்டிக்கலா சொல்லணும் அப்படின்னா வந்து சுயேட்சையா ஒரு பெரிய ஆளுமையை எதிர்த்து ஒரு இடத்துல வந்து அது வந்து ஒரு சின்ன போஸ்டோ இல்ல பெரிய போஸ்டோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப்ல எதிர்பாராத விதமாக எவ்வளவு பெரிய தாக்கம் ஏற்படும், எவ்வளவு அடி அவங்க மேல விழும் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலிங்கா காட்டியிருக்காங்க. நம்ம படம் பார்க்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா அரசியல்ல வந்து நம்மளும் கேள்வி கேட்கணும். தொண்டராக இருக்கக்கூடிய நம்மளும் அதில் நிற்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அது வந்து இன்ஸ்பயர் பண்ணும். பட் இன்னொரு பக்கம் பார்த்தா அதனுடைய ரியாலிட்டியை வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க. ஒரு ஆளுமையை எதிர்த்து யாராவது சுயேட்சையாக நிற்கிறாங்க அந்த ஊரில் அப்படின்னா அது ஒரு சின்ன போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு ஊராட்சி ஒன்றிய தலைவர் போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அது எம்எல்ஏ போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, மினிஸ்டருக்கா எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க லைஃப்ல எவ்வளோ வந்து பாதுகாப்பாக இருக்கணும், அவங்கள சுற்றி என்னென்ன விஷயங்கள், துரோகங்கள், அடி உதைகள் எல்லாமே நடக்கும் அப்படின்றத ரியாலிட்டியோட காட்டி குட்டியாக பயமுறுத்திருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கலா இவங்க எழுதியிருக்கக்கூடிய எல்லா வசனங்களும் ரொம்பவே இந்த காலகட்டத்துக்கு தேவையான வசனங்களா இருக்கு. ஓவராலா இந்த எலெக்ஷன் படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா டீசன்ட்ங்க. ரொம்ப அழகா அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை அந்த அழகான மீட்டர்ல ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனுடைய ஒரிஜினாலிட்டி தன்மை மீறாம இந்த மாதிரியான ஒரு படம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா எலெக்ஷன் வில் பி ஒரு சாய்ஸ். கண்டிப்பா டிசப்பாயிண்ட் பண்ணாது. ரொம்ப அழகா நேர்த்தியா சூப்பரா பண்ணியிருக்காங்க. அவங்க நினைச்சிருந்தா இந்த கதையில இருக்கக்கூடிய ஸ்கிரீன் பிளேக்காக இருக்கக்கூடிய ரிவெஞ்ச் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே இன்னும் கமர்ஷியலைஸ்டா பண்ணி சீனை எலிவேட் பண்ணியிருக்க முடியும். பட் அவங்க நான் சொன்னல ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் அந்த மீட்டர்லயே இருந்தாங்க. ஸோ அது வந்து இந்த படத்தினுடைய ஒரிஜினாலிட்டி கெடாம இருந்துச்சு. ஸோ எலெக்ஷன் டோன்ட் மிஸ் இட் இன் தியேட்டர்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்சிச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை இந்த வீடியோக்கு அப்புறம் போய் படம் பார்த்தீங்கன்னா படத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Veranda Race பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.